Hi friends, welcome to CNR English Academy. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் யூனிட் 6ல் அமெரிக்கன் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அவுட் ஆஃப் த கிரெடில் என்லெஸ்லி ராக்கிங் பை வால்ட் விட்மன். வால்ட் விட்மன்னாலே நமக்கு ஞாபகம் வர்ற விஷயம் என்னென்னா ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அவர் தான் இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து சிலபஸில் வந்து பேசேஜ் டு இந்தியாவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது, ஆத்தர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 2 டாபிக் இருக்குது அதனால். ஸோ எல்லா லிட்ரேச்சரை மாதிரியும் தான் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்குமே வந்து தனியாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. By knowing the background of literature, particular literature, it creates interest and we came to know more and more informations. நிறைய நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அமெரிக்கன் லிட்ரேச்சர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் வந்து அதில் வந்து முன்னோடிகளாக இருந்தாங்க, ப்ரீகர்சர்ஸ் சொல்கிறோம்ல அந்த மாதிரி. இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 19th century, பை த எண்ட் ஆஃப் த 19th centuryயில் தான் வந்து என்ன ஆயிருக்கும்னா சக்ஸஸ்ஃபுல் அமெரிக்கா வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஆஃப்டர் த ரிபெலியன் அகென்ஸ்ட் த மதர்லேண்டு, தாய்நாட்டுக்கு எதிரான பெரிய சதியிலிருந்து மீண்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ளீஸ் அமங் த பவர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலக நாடுகளுக்கு மத்தியில் தன்னோட பவரை வந்து நிலைநிறுத்தியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா 2 வேர்ல்டு வார் நடந்திருக்கும். நம்ம எப்படி பிரிட்டிஷில் வந்து சிவில் வார்ஸ்லாம் பார்க்குறோம், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அதுலேயும் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 வேர்ல்டு வார் நடந்திருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். யாருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூரோப், அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஏஷியா, இதுக்கு நடுவில் தான் அந்த வேர்ல்டு வார் நடந்திருக்கும். அதுக்கு நடுவில் அந்த ரைஸ் ஆஃப் சயின்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டு, ஆஸ் வெல் அஸ் சேஞ்சஸ் இன் த வே ஆஃப் திங்கிங் and also in feelings, it molded the literature of the country. இதுதான் மோல்டு பண்ணியிருக்கோம் அவங்கள வந்து அந்த லிட்ரேச்சரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இது எல்லாமே வந்து நடுவில் வந்து இந்த லிட்ரேச்சர் ஒரு தரமான ஒரு இலக்கியம் வளர காரணமாக இருந்திருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பிளாட் ஆஃப் டீக்ளைன், அதுக்கப்புறம் இன்டிஃப்ரெண்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு 2 பாயிண்ட் பார்க்குறோம். அதாவது பிளாட் ஆஃப் டீக்ளைன் அப்படின்னு பார்த்தா சரிவோட ஒரு மிகப்பெரிய ஒரு சதி அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தா அதோட டெவலப்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைச்சிடுறது இல்லை யாருக்குமே. அது மாதிரி தான் இங்கேயும் ஒரு பெரிய ஒரு சரிவு வந்து ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்லேயுமே நிறைய கண்ட்ரீஸோட நிறைய போராடி தான் வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து அவங்க வந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்டிஃப்ரெண்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கை மீது அவங்க காட்டின அலட்சியம் அதிலெல்லாம் இருந்திருக்கும். அதில் நிறைய ஹிஸ்ட்ரிஸில் நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது 2மே வந்து இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பர்சன் ஆம்னிசியன்ட் ரியாக்ஷன் டு ரொமான்டிசிசம் அண்டு சர்ரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்னிசென்ட் அப்படின்னு சொன்னால் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி ப்ரெசன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, எல்லாமே தெரிஞ்ச, எல்லா விஷயமும் அறிந்த கடவுளை தான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல ஆம்னிசியன்ட் ரியாக்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரொமான்டிசிசம், சர்ரியலிசம், நம்ம இதெல்லாம் நிறைய வந்து மூமெண்ட்ஸ், லிட்ரரி மூமெண்ட்ஸில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் லிட்ரேச்சரில் இருக்கும். ஃபர்ஸ்ட்லி அமெரிக்கன் லிட்ரேச்சர் தே பிலீவ்ஸ் அண்ட் தர் ட்ரெடிஷன்ஸ், அவங்க ரொம்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா அவங்களோட எல்லைகள், மரபுகள், இதுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒர்க்லேயுமே பார்த்தா அதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், அது பிரதிபலிக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, difference between British and American literature, and we peoples very well known about that because நமக்கு 9th யூனிட்லேயே வந்து தனியாக பிரிட்டிஷ் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷுலாம் தனியாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜில் வரும்போது. ஸோ என்ன அதுக்குன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இஸ் ரிட்டன் இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் லிட்ரேச்சர் இஸ் ரிட்டன் இன் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டு தான். எப்படி அது வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ் வந்து சிங்குலராக வந்து கன்சிடர் பண்ணுறோம், அதுதான் அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி
ஸ்பெல்லிங்கு, ப்ரொனன்சியேஷன்ஸ், ரேர் மீனிங்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கூட கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க, லிஃப்ட்டு, எலிவேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபேசிட்டு, டேப்பு, இந்த மாதிரி மீனிங்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம், கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்பெல்லிங்கு, ப்ரொனன்சியேஷனு இதில் எல்லாமே வந்து மாற்றங்கள் இருக்கும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிரிட்டிஷ் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர், இது மாதிரி மாற்றங்கள், ஐ மீன் டிஃப்ரென்சஸ், இதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இஸ் ஆஃபன் known as a much more realistic in portraying characters, while English literature is known for its wit and portrayal of a theme in plot and characters. அதாவது இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உள்ளடங்கிய காரணங்கள், அந்த மீனிங்ஸு, அதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவடைகிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறைய வந்து டைரெக்டாகவே வந்து புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரியலிஸ்டிக்காக போட்ரேயிங் கேரக்டர்ஸ் இருக்கும். காலகட்டத்தை நம்மளால் வந்து தெரிஞ்சால் தான் வந்து அதோட மீனிங்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேத்தலிக்ஸ் சர்ச்சு, அதுக்கப்புறம் பியூரிட்டன்ஸு, இது மாதிரிலாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து அந்த என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சிக்க முடியும். அது ஒன்று. அதே மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் விட் அண்ட் போர்ட்ரேல் ஆஃப் அ தீம். விட்டுனா அந்த இன்டெலிஜென்ஸு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். அதுதான் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. அண்டு தீம்னா அந்த கருப்பொருள், மெயின், அது எது எப்படின்னா பிளாட் அண்டு கேரக்டர்ஸ், அது அவங்களோட கேரக்டர்ஸ்லேயுமே அது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்சஸ் அபவுட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கும், யார் எதுலெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இது ஒரு பேசிக் ஐடியா தான். அண்ட் நவ் ஒன்லி வி கேம் டு த பார்ட் ஆஃப் த ஆத்தர் அபவுட் ஹிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ரொம்ப கீழே இருந்தக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். இவரோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அவரோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னாலே வால்ட் விட்மன் வந்து கிராஸ் பண்ணாமல் போகவே முடியாது. அந்த அளவுக்கு இஸ் எ வெரி ஃபேமஸ் போயட், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக தான் வந்து அவர் வந்து ஒரு ஓஏ போஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீ டெவலப்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ டீச்சர் அண்ட் தென் ஹீ கோஸ் டு த பார்ட் ஆஃப் ஜேர்னலிசம் முடிச்சு அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட்டாகவுமே அவர் ஆயிருப்பார். நிறைய அவரை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் வி யூஸ் டு சி. ஓகே, born 31st May 1819, வெஸ்ட் ஹில்ஸ், நியூயார்க், யுனைடெட் ஸ்டேட்ஸ். அண்ட் டெத்து பார்த்திங்கன்னா 1892. ஓகே, அண்ட் இஸ் ஏ அமெரிக்கன் போயட், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். And his poems are noted for a frank treatment of the theme of love. நிறைய சர்ச்சைகள் அடங்கியது இவரோட போயட். ஃப்ராங்க் ட்ரீட்மெண்ட்டுன்னா ஃப்ராங்காக சொல்லக்கூடிய விஷயங்கள், நிறைய ஆப்சஷன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நிறைய இருந்தது இவரோட போயம்ஸில். ஓகே, அதே மாதிரி டிரான்சென்டலிசம் அண்ட் ரியலிசம், அதுக்குமே இவர் வந்து எ பார்ட் ஆஃப் டிரான்சென்டிசம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவரோட பார்ட்டிசிபேஷன் அதில் இருக்கும். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அது. ஏன்னா இதை பற்றி நம்ம லிட்ரரி மூமெண்ட்ஸில் நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் தென் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு அமெரிக்கன் போயட் அண்ட் பாட் ஆஃப் டெமோக்ரஸி. இங்கே வந்து நம்ம வந்து ஷேக்ஸ்பியரை தான் சொல்லுவோம் இல்லையா, பாட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். இங்கே பாட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும்போது பாட் அப்படின்னாலே இஸ் எ கிரேட் போயட் அப்படின்னு அர்த்தமாகுது. ஜனநாயகம், அந்த டெமோக்ரஸியோட பாட் ஆஃப் டெமோக்ரஸி அவர் தான் மெயின் அப்படின்ற மாதிரி. அண்டு ப்ரீகர்சர் ஆஃப் மாடர்ன் சிம்பாலிசம், அதுக்கு வந்து அவர் தான் முன்னோடியாக இருக்கார். அண்ட் ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அண்ட் he was the first American poet to achieve a truly international reputation. அதுக்கு வந்து மெயின் காரணமாக வந்து அவர் தான் இருக்கார். ஃப்ரீ வேர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அமெரிக்கன் போயட் அண்ட் ட்ரூலி இன்டர்நேஷ்னல் ரெப்படிஷனுக்கு ஹீ இஸ் த மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆட்டிடியூட் சீஃப்லி ரொமான்டிக் மூமெண்ட். ரொமான்டிக் மூமெண்ட்டில் வந்து அவரோட ஆட்டிடியூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுதான். அண்ட் தென் அவார்ட்ஸ் வந்து கோல்டன் கைட் அவார்டு ஃபார் பிக்சர் புக் இல்லுஸ்ட்ரேஷன் அதுக்கு கொடுத்துருப்பாங்க. and influenced by Ralph Waldo Emerson and particularly Abraham Lincoln
ஆப்ரஹாம் லிங்கன் தான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட காலகட்டத்தில் இருந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு. இவரோட அவருக்கு நிறைய நெருக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி அவர் இறந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்டோரல் எழுதியிருப்பார், விச் வாஸ் வெரி ஃபேமஸ், ஹோ கேப்டன் மை கேப்டன். அதாவது என்னுடைய தாய்நாட்டை வந்து நான் இன்னைக்கு இந்த நாடு வந்து தன்னோட கேப்டனை எழுந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக இருக்கும் அந்த போயமு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ அபவுட் ஹிஸ் ஒர்க்ஸ். இப்போ அவரோட ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இன் 1855 செல்ஃப் பப்ளிஷ்டு என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். திஸ் புக் இஸ் நவ் எ லேண்ட்மார்க் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். இதுதான் வந்து அவங்களோட லேண்ட்மார்க். இப்போது அமெரிக்கன் லிட்ரேச்சரோட லேண்ட்மார்க் என்னென்னா, இந்த கொஸ்டினுமே வந்து கேட்டிருக்காங்க. லீவ்ஸ் ஆஃப் கிராஸோட இயரை பற்றி ஒரு கொஸ்டின். ஐ நெவர் நோ பர்டிகுலர்லி விச் த இயர், எனக்கு அந்த இயர் மட்டும் தெரியல, பட் இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ அப்படின்றது நான் 1855. அண்டு அட் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 போயம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் செல்ஃப் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் வால்ட் விட்மன் இந்த போயம்ஸை. நெக்ஸ்ட் இன்ஃபோ ஹைலி கான்ட்ரவர்ஷியல் அட் த டைம் ஆஃப் பப்ளிகேஷன். சர்ச்சைகளை அதிகமாக உள்ளடக்கிய ஒரு ஒர்க் அது. He revised and added to the collection throughout his life. His poems were written in free verse. அதில் தான் வந்து ஃப்ரீ வேர்ஸ் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நிறைய சர்ச்சைகளை உள்ளடக்கிய ஒரு போயம். அதே மாதிரி அவரோட வாழ்க்கை முழுதுமே வந்து அவர் அதில் எழுதிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோ இன் 1865 ட்ரம் டேப்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கு. இது வந்து ஒரு என்டைட்டில்டு டாப்பிக்கு. ஆஸ் எ வாலண்டியர் நர்ஸாக அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். சிவில் வாரோட கனெக்ஷன் டு த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த வார் சோல்ஜர்ஸ். அது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நியர்லி 2 இயர்ஸ் ஈ ஸ்பெண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். எப்போ அப்படின்னா அந்த வார் நடக்கும் இல்லையா, போர் நடக்கும்போது 2 வருஷம் அதில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த ஒர்க்கு முடிஞ்சு வெளியில் வரும்போது, அந்த வார் முடிஞ்சு வெளியில் வரும்போது he was offered a government job. ஒரு அரசு பணி வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கும், வேலை கிடச்சிருக்கும். இவர் இதிலலாம் ஒர்க் பண்ணார் இல்லையா, அதனால். அண்ட் he accepted it. ஃபஸ்ட்டு வந்து அதை அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். அண்ட் தென் வாட் வாஸ் ஹேப்பன்ட் இஸ் தென் he was dismissed from government service பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அப்சீன் அப்படின்னு சொல்கிறோம். அப்சீன் அப்படின்னா அந்த ஆபாசமான ஒரு சில விஷயங்கள், கான்ட்ரரிஸு, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு சில நேரங்களில் நடந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து டிரான்ஸ்பரன்சியாக எழுதுறது, அது வந்து பிடிக்காமல் வந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த டைமில் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவரை வந்து ரொம்ப அதிகமாக ரெகக்னைஸ் பண்ண ஒரு காலகட்டம். பீப்புள் வந்து கண்டம் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டே எதிர்த்து வந்து கண்டம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோ இன் 1882 ஸ்பெசிமென் டேஸ் வெளிவந்திருக்கும். த ஃபைனல் எடிஷன் ஆஃப் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் வாஸ் லேட்டர் நிக்நேம்டு த டெத் பெட். கடைசியில் வந்து அதுக்கு வந்து டெத் பெட் அப்படின்ற ஒரு பேரும் அதுக்கு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பட் ஹீ நெவர் மேரீடு. அவர் வந்து மேரேஜே பண்ணிக்கிறது இல்லை. At last what was happened is because of his illness he passed away on 26th March 1892. அதே மாதிரி he founded a weekly newspaper. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா the Long Islander அப்படின்னு ஒரு நேம் இருக்கும். அண்ட் இன்க்ளூடிங் த ப்ரூக்லின் டெய்லி ஈகிள் அப்படின்ற ஒரு பேப்பரையுமே வந்து என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து வேலை செஞ்சுருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ. Now we are going to see about வால்ட் விட்மேன் அவார்டு. அதாவது ஒரு போயட்டுக்கு அங்கீகாரம் கிடச்சி அவருக்கு நிறைய விருதுகள் கொடுக்கறது நம்ம பார்த்துருப்போம். இவரோட பேர்லேயே வந்து அவார்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ we are going to see about what is meant by வால்ட் விட்மேன் அவார்டு அப்படின்னா இட் இஸ் ஃபார் போயட்ரிக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு அவார்டு. அது எப்போ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1975. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த அகாடமி ஆஃப் அமெரிக்கன் போயட்ஸ். ஸோ அதுக்குன்னு பாயினியர் இருப்பாங்க இல்லையா, யார் அதை பண்ணியிருக்காங்கன்னா அகாடமி ஆஃப் அமெரிக்கன் போயட்ஸ் அப்படின்றவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த போயட். அண்ட் now only we are going to see the topic. Out of the Cradle, Endlessly Rocking, and it is a long autobiographical poem. அது வந்து ஒரு நீளமான autobiographical poem.
At first, the poem was named A Child Reminiscence, which was happened in the year 1859. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க த சைல்டு ரெமினிசன்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ரெமினிசன்ஸ் அப்படின்னா நினைவூட்டல், நினைவுபடுத்திக்கிறது, அதுதான் ரெமினிசன்ஸ்னு சொல்கிறோம். இந்த இயரு எப்பப்போ அதெல்லாம் மாற்றினாங்க, அந்த டாப்பிக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இன்னும் கேட்கலை, அதனால் சொல்கிறேன். லீவ்ஸ் ஆஃப் கிராஸை பற்றி கேட்டுட்டாங்க, அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. And again what he did is change the title to The World Out of the Sea. And again friends, இந்த இடத்துல The World Out of the Sea னும் சோர்ஸில் இருக்குது, The World Out of the Sea னும் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து லிட்ரேச்சரில் as I told you already நிறைய ஹைப்போதட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய மாறுபாடான விஷயங்கள், இயர்ஸு, வேர்ட்ஸு, கேரக்டர்ஸ், நேம்ஸ் இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். ஸோ நமக்கு கிளியர் ஐடியா இருக்கணுன்றதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ த வேர்ட் அவுட் ஆஃப் த சி ஆர் த வேர்ல்ட் அவுட் ஆஃப் த சி ரெண்டுமே இருக்குது சோர்ஸில். ஸோ தட் ஐ எம் ரிப்பீட்டிங் தட் சேம் திங். ஓகே, ஸோ கிளியர்லி மேக் எ நோட் ஆஃப் இட். இந்த ரெண்டு விஷயமும் முதல்ல வந்து 1859 த சைல்டு ரெமினிசன்ஸ், அதுக்கப்புறம் த வேர்ல்ட் அவுட் ஆஃப் த சி அப்படின்னும் மாற்றிருப்பார். எப்போ அப்படின்னா இட் வாஸ் ரிட்டன் இன் 1860 edition of Leaves of Grass. It has been accepted as an epic of democracy or the Bible of democracy. இப்படியும் கேட்கலாம். எப்பிக் ஆஃப் டெமோக்ரஸினாலுமே நமக்கு வந்து ஆப்ஷனில் லீவ்ஸ் ஆஃப் கிராஸா இல்லை வால்ட் விட்மனை பற்றியா, போயட் நேம் கொடுத்து கேட்டாலும் வால்ட் விட்மன் தான், இல்லை அந்த கலெக்ஷன் கேட்டிருந்தாலும் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ்ன்னா அதுதான் ஆன்சர். ஸோ பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. த பைபிள் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னாலுமே இதை தான் வந்து குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ. Commenting on the first edition of Leaves of Grass, Emerson wrote, I greet you at the beginning of the great career. ஸோ கிரிட்டிக்ஸும் சரி ஃபாலோயர்ஸும் சரி நிறைய கோட்ஸை சொல்லுவாங்க இல்லையா. இதில் எமர்சனோட கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. I greet you is I is nothing but Emerson and you is nothing but Walt Whitman at the beginning of the great career அப்படின்னு அவர் வாழ்த்து சொல்லியிருப்பார். Walt Whitman used this sentence to advertise the second edition published the next year. அதையே வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த சென்டென்ஸையே போட்டு அதையே வந்து அட்வர்டைஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயரில் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ. In 1871 version the final title published. இப்போ நமக்கு இருக்குது இல்லைங்களா, அவுட் ஆஃப் கடல் எண்ட்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற டைட்டில் ஃபைனலாக வந்து 1871 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. சரிங்களா, நிறைய போஸ்ட்மஸ் சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஆனால் இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அந்த டாபிக் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா 3 முறை அதை வந்து மாற்றிருக்காங்க. த சைல்டு ரெமினிசன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் த வேர்ல்டு அவுட் ஆஃப் த சீ ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1859, அதுக்கப்புறம் 1860, 1871 அவுட் ஆஃப் த கடல் இஸ் எண்ட்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற போயம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 வருஷம் 3 போயமோட டைட்டில் இம்பார்ட்டண்ட். அண்ட் வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த போயம்? ரிட்டன் ஃபார்ம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ லிரிக்கல் வேர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மில் தான் வந்து போயட் வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரீ லிரிக்கல் வேர்ஸ் அப்படின்னா the poet won't follow certain rules. இப்போ நம்ம நிறைய ரூல்ஸ் பார்க்குறோம்ல, ஐயாம்பிக் பென்டாமீட்டரில் இப்படி இருக்கணும், ரைம்ஸு ரிதம்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் தேவை கிடையாது. அண்ட் த போயட் ஹாவ் த ஃப்ரீடம் டு சூஸ். அவங்க வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வாட் எவர் சவுண்ட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் இல்லைங்களா, அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்கார். நம்ம வந்து சோர்ஸ் லைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது, ரெப்படேஷன் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம அதில் விவிடாகவே பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த போயம். தட் இஸ் நத்திங் பட் த ஃப்ரீ லிரிக்கல் வேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ. இப்போ ஒரு போயம்னா தீமு, அதுக்கப்புறமா வந்து சிம்பிள்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு பார்க்குறோம். ஸோ அந்த சிம்பிள் என்னென்ன இதில்னு பார்த்தீங்கன்னா த சன், த மூன், த லேண்ட், த சீ, ஸ்டார்ஸ் அண்ட் த சீ வேவ்ஸ் கடல் அலைகள் ஆர் த சிம்பாலிக் சீனரி இன் த போயம். இது எல்லாமே இதோட சிம்பிள்ஸாக இருக்குது. we may not able to say that is a one and only symbol is represent in the poem by the poet அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ.
Now this is the part to came to know the theme of the poem. என்ன அப்படின்னா, the basic theme of the poem is the relationship between suffering and art. இந்த மிகப்பெரிய கலை, ஒரு போயட் ஒரு போயம் எழுதுறது, அந்த இன்னர் ஃபீல், அந்த எமோஷன், அதுதான் அந்த சஃபரிங், அந்த துன்பத்துக்கும் அந்த கலைக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பந்தம், அது ஒரு ரிலேஷன்ஷிப். அதைத்தான் தீமாக இதில் சொல்லியிருக்காங்க. The poet used several new techniques in this poem. That part we are going to see while reading the lines of the poem. அது பார்க்கும்போது நமக்கு தெரியும் என்னென்ன டெக்னிக்ஸ், அதெல்லாம் நம்ம அதில் பார்க்கலாம். Move on to the next info. ஃபார் எக்ஸாம்பிள், எதெல்லாம் தீ அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சொல்லணும், நம்ம போயம்லேயே பார்ப்போம், த்ரைஸ்ன்னு ஒரு வேர்டு வரும், நாங்கள் வரும்போதும் சொல்கிறேன், இப்போயும் கவனிச்சிக்கோங்க. எதெல்லாம் அப்படின்னா, த பாய், த பேர்ட் அண்ட் த சீ, இது மூணுமே த்ரைஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்றுத்துக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஆத்தர். அண்ட் இட் இஸ் ஆல்சோ எ எலிஜி, நம்ம சொல்லுவோம்ல, அதாவது இரங்கல் பான்னு சொல்கிறோம் இல்லையா, மோர்னிங் த டெத் ஆஃப் சம் ஒன். த கொலக்கி இஸ் சம் அமங் த த்ரீ, அதாவது பேச்சு வழக்கு அப்படின்னு, கொலோக்கி அப்படின்னு சொல்கிறது பேச்சு வழக்கு. த பேர்டு, அது யாருக்குள்ள அப்படின்னா, த பேர்ட், த சீ அண்ட் த போயட்ஸ் சோல், யார் அந்த கவிஞரோட ஆத்மாவோட சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ. நெக்ஸ்ட் இஸ் நாட் அஃப்கோர்ஸ் த இன்ஃபோ, தட் இஸ் அபவுட் த சம்மரி. இப்போ வந்து இந்த போயமோட சம்மரியை தான் வந்து விவிடாக பார்க்க போகிறோம். நீங்கள் சம்மரியை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன வந்து அதோட சென்ட்ரல் ஐடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நம்ம லைன்ஸில் பார்க்கும்போது மீனிங்ஸ் மட்டும் பர்டிகுலர் வேர்ட்ஸுக்கு எங்கெங்கே எப்படி முடியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த போயமில் டெத் அப்படின்ற வேர்டை வந்து 10 times யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எங்கே எப்படி வருது, எந்தெந்த வேர்டெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். திஸ் போயம் இஸ் எ ரெமினிசன்ஸ் ஆஃப் த போயட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹிஸ் பாய்வுட் டேஸ். ஸோ ரெமினிசன்ஸ்னால் நினைவூட்டக்கூடிய. எப்போ த போயட், அந்த கவிஞர் வந்து அவரோட சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, இது நடுவில் மாறி வரும். திடீர்னு அதில் போயட் ஐன்னு சொல்லுவார், திடீர்னு வந்து அந்த கேரக்டரோட கம்பேர் பண்ணுவார். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இடத்துல யார் எதை சொல்கிறாங்கன்னு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பர்டிகுலர் வேர்டு கொடுத்துட்டு ஐன்றது யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், த பாய் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அபவுட் த போயட், அவரோட சின்ன வயசில் அவரே தான் அந்த பாயாகவும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். அண்ட் த போயட் வாஸ் ஒன்ஸ் இன் பவுமனாக், இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, ஒரு ஐலாண்டு. இந்தியன் மீனிங்கில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லாங் ஐலாண்டு, நீண்ட கடற்கரைன்னு சொல்கிறோம்ல அது, ஆர் த லாங் ஐலாண்டு. He saw 2 Alabama birds in the prickly or thorny bushes along the sand of the seashore. முட்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புதரில் அந்த அலபாமா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ். அலபாமா இஸ் நத்திங் பட் எ பிளேஸ். அலபாமா டிஷ்ஷஸ் ஆர் வெரி வெரி ஃபேமஸ். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. இப்போவும் இருக்குது யூஎஸில். அங்கே இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸை பற்றி தான் ஆத்தர் வந்து பேசுகிறாரு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த போயம் என்னன்னு ஒரே ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இங்கே நிறைய சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஹீ பேர்ட் அண்டு ஷீ பேர்ட், தட் இஸ் நத்திங் பட் த மேல் அண்ட் த ஃபீமேல். ஒரு இணை பிரியாத ஒரு 2 பறவைகள் இருக்குது. ஒன்றை விட்டு ஒன்று பிரியும்போது, அந்த பெண் பறவையை வந்து அந்த ஆண் பிரியும்போது அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த கஷ்டம், அந்த ஃபீலிங், அந்த எமோஷன் வந்து அதால் எப்படி வேதனையை வந்து தாங்கவே முடியாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கிட்டையுமே போய் கேட்குது. அந்த இமேஜினேஷன் தான் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒருத்தரோட கற்பனையை மட்டும் ஒருத்தரால் திருடவே முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து தெரியுது. அப்போ எவ்வளோ ஒரு இன்னர் எப்படி சொல்கிறது, இமேஜினேஷன் இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வெளியே வரும் அப்படின்னு பாருங்கள். மலைக்கிட்டேயும் காற்றுக்கிட்டேயும் கடல்கிட்டேயும் நிலத்திடமும் போய் அது வந்து மன்றாடுது, நீ வந்து என்னோடய இணையை வந்து பார்த்தியா, என்னோட பேரை வந்து நீ வந்து பார்த்தியா, இருந்தால் நீ எனக்கு திருப்பி கொடுத்துடு. ஐ எம் நாட் ஏபிள் டு சர்வைவ் வித் மை மேட், என்னால் வந்து என்னோடய மேட் இல்லாமல் என்னால் சர்வைவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படுது. அதோட இன்னர் ஃபீலை வந்து டெத்தோட வந்து ஆத்தர் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறார். அதுதான் போயமோட 1 line எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே,
we will see the other points. The poet saw 4 eggs in the nest of the birds. அப்போது அந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 2 மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குதுன்னு. அவங்களோட நெஸ்ட்டில் வந்து 4 எக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் பார்த்துக்கோங்க. எத்தனை எக்ஸ்ன்னு கூட கேட்கலாம், ஹூ நோஸ். தே வேர் லைட் க்ரீன் இன் கலர் வித் ப்ரௌன் ஸ்பாட்ஸ். அதையும் பார்த்துக்கோங்க. க்ரீன் கலரில் இருக்குது, அதே மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்காமா. The she-bird was lying on the nest still with her bright eyes. அந்த நெஸ்ட்டில் வந்து அந்த ஷீ பேர்டு இருக்குது. அதுக்கு எந்த நேமுமே இல்லை. ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் ஷீ பேர்டு, ஹீ பேர்டுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆத்தர். த ஹீ பேர்டு வாஸ் ஃப்ளட்டரிங் அரவுண்ட் த நெஸ்ட். ஹி வாஸ் டீப்லி absorbed in thought. ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ளட்டரிங்னா, அந்த மேல் பேர்டு என்ன பண்ணுதுன்னா படப்படுத்து பறந்துக்கிட்டே இருக்குது அந்த நெஸ்ட்டை சுற்றி. நம்மளும் பார்த்துருப்போம்ல, எங்கேயாவது மரத்தில் வந்து பறவைகள் கூடு கட்டுச்சுன்னா அது மேலே வட்டமிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எதிரிகள் யாரும் வந்து அதை வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் பறந்துகிட்டே இருக்கும்ல. அப்போ கீழே பார்த்தா கூடு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டீப்லி absorbed in thought, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அது மூழ்கி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபோ. The chirping of the birds had great significance. அதாவது இந்த சிர்பிங் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில் வாய்ஸ், ஒரு சவுண்டு. அதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்காமா. அது எவ்வளோ அழகாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அந்த பறவைகளோட சத்தத்தை கேட்குறத ஒரு சந்தோஷமும் அதோட எஃபெக்டும் வந்து அலாதியானது. அண்ட் they asked the sun to shine and pour forth its warmth. அதுங்க அந்த 2 பறவைங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த சூரியனை பார்த்து உங்களோட வார்ம் வந்து எங்கள் மேலே வந்து பொழியுங்க. ஸோ தட் தே குட் பாஸ்க் இன் த சன்ஷைன். பாஸ்க் இன் த சன்ஷைன் அப்படின்னா சூரிய குளியல் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம். அதுதான் இது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. காட் ஆஃப் பவர் இருக்கார்ல, சூரிய ஒளி, அது வந்து எங்கள் மேலே வந்து படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. And the poet felt that the birds rhymed to say that they were inseparable. ஸோ அவங்க வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தரை வந்து பிரியறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. They could be singing under any circumstances. இதுவுமே போயம் லைன்ஸில் வரும். காலையிலே இல்லை, சாயந்தரம் இல்லை, அதாவது கவலைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பேர் எப்போவுமே சந்தோஷமாக வந்து எல்லா சூழ்நிலைகளையும் பாடிட்டு இருக்காங்களாமா. நெக்ஸ்ட் இன்ஃபோ. The poet found that one day the she-bird did not return. So what happens? One fine day she-bird வந்து தன்னோட கூட்டுக்கு திரும்ப வராது. She never appeared again. எப்பவுமே அது திரும்பி வர்றதில்லை. So the poet saw the he-bird singing his sad song. That is nothing but the melancholy அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மெலன்கலி சாங்கை வந்து, அதாவது துக்கமான பாட்டை வந்து அந்த ஹீபேர்டு வந்து பாடுதாமா. தன்னோட இணையை இழந்த ஒரு கஷ்டத்தில் அது வந்து பாடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இன்ஃபோ. தென் ஹீபேர்டு lamented the death of his mate and his sad notes seemed to merge with the rough noise of the surging waves of the ocean. ஸோ அது என்ன பண்ணுதான், தன்னோட வாய்ஸ்னால் புலம்புதாம்மா. என்ன அந்த கடல் அலைகள் கிட்ட போயிட்டு, அதாவது அது இறந்துடுச்சின்னு சொல்லக்கூடிய அந்த துக்கத்தையும் அதால் ஏற்றுக்க முடியலை. ஆனால் வந்து சேட் நோட்ஸை வந்து அது வந்து வெளிப்படுத்துது. யார்? அந்த ஹீபேர்டு வந்து வெளிப்படுத்துது. நெக்ஸ்ட் பாயிண்ட். The poet saw the he-bird flit from one prickly bush to another. ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ளிட்டு? அதாவது சுறுசுறுப்பாக இங்கேயும் அங்கேயும் அந்த புஷ்ஷில் ஓடுதான். எதுக்கு அப்படின்னா தேட ஆரம்பிக்குது. தன்னோட மேட் வந்து காணோம் இல்லைங்களா, அதனால் தேடுது. The poet speaks of the melancholy strain of the he-bird and thinks that the white spot in the yellow moon and their shape denote the presence of his mate. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மூன் கிட்ட கேட்குது, நிலம் காற்று எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்குதுன்னு சொல்லிட்டு, அப்போது இந்த மூனில் வந்து பார்க்கும்போது எல்லோ மூன் சொல்கிறோம்ல, அந்த மஞ்சளான ஒளி உடைய அந்த நிலவு கிட்ட போய் கேட்குதான். அங்கே ஏதோ வந்து ஒரு என்னோட மேட்டு மாதிரியே ஒரு அடையாளம் உங்ககிட்ட இருக்குது, ஸோ நீ தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியா, ஒருவேளை அங்கே வந்திருக்கா, என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் லைன்ஸில் வரும்போது நல்லாயிருக்கும். அந்த நெக்ஸ்ட் லைன், next point. With a sense of anguish is nothing but a pain, the he-bird remembered the happy life he had spent with his mate
தன்னோட பேரோட இருந்த அந்த நாட்களை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுது. பட் நவ் ஹீ அண்ட் இஸ் மேட் ஹவ் பீன் செப்பரேட்டட் ஃபார் எவர். ஆனால் அதுக்கு ஒரு காலமும் தாம் வந்து திரும்பி வந்து சேர போகிறது இல்லை அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணுது. த ஃபர்லான் ஹீ பேர்டு அப்பீல்ஸ் டு த சீ விண்ட். ஃபர்லான்னா இதுக்கு மேலே தனக்கு எந்த கதியுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த ஹீ பேர்டு இப்போ காற்றுக்கிட்ட போய் கேட்குது. டு ப்ளோ தட் த டெட் மேட் குட் பி டேக்கன் டு ஹிம். ஒருவேளை நீ எடுத்துகிட்டு போயிட்டியா, என்னோட ஷீ பேர்டை நீ எடுத்துகிட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், த ஹீ பேர்டு அப்பீல்ஸ் டு த மூன் நாட் டு கீப் இஸ் மேட் எனி லாங்கர். ரொம்ப நாளைக்கு வந்து நீ வந்து வச்சிட்டு இருக்காத, திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குது மூன் கிட்ட. தென் ஹீ அப்பீல்ஸ் டு த லேண்ட் டு ரிட்டர்ன் ஹிஸ் மேட். இப்போது நிலத்துக்கிட்ட நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குது. He also appeals to the stars and hope that his mate will rise with one of the stars. தன்னோட இந்த வானக்கூட்டங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் நீ ஒன்றா வந்து எடுத்துக்கிட்டியா, என்னோடய ஷீபோடையுமே நீ வந்து ஒரு நட்சத்திரமாக எடுத்துக்கிட்டியா, வேண்டாம் எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், he want his mate to sing songs to praise the night's carols. இந்த கிறிஸ்டின்ஸ் நம்ம அந்த கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கேரல்ஸ்லாம் பாடுவாங்க இல்லைங்களா, அதுதான் நைட் கேரல்ஸு. சாங் ஆஃப் லவ் அண்ட் ஈவன் ஆஃப் டெத் ஃப்ரம் த வேனிங் எல்லோ மூன். அந்த பாடல்களெல்லாம் நீ வந்து பாடு. வேனிங்னா மறையக்கூடிய மஞ்சள் நிற நிலவு இல்லையா, கூடிய சீக்கிரம் மறைய போகுது, அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, என்னோட மேட்டை வந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. The poet's experience with the bird's sorrow made him think of the weighty questions of life and death. ஸோ அவருக்குள்ளே வந்து வெயிட்டி கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்து, அந்த வாழ்க்கைக்கும் அது கூட இருக்கக்கூடிய இந்த இறப்புக்குமான கனமான கேள்விகளை அவருக்குள்ளே ஏற்படுத்துது. ஸோ ஹீ இஸ் த பாய் அட், அதாவது ஆரம்பத்திலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அவர் தான் வந்து அந்த சின்ன பையனாக வந்து போயிட்டு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு, ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், The poet saw in the sea a clue of the mystery of death. இது ஒரு பெரிய மர்மமாக அவருக்கு தெரியுது. The answers of the mystery of life and death, also separation, came to him from the unhurried voice of the sea, which seemed to whisper to him the sweet word death. இது எல்லாத்துக்குமா சேர்த்து அவருக்கு வந்து அந்த unhurried வாய்ஸ், அந்த அலைகளோட இரைச்சல் சத்தத்தோட, ஹரிடுனா வந்து அவசரமாக, அன்ஹரிடுனா சலனமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த அலைகளோட சத்தத்தில் அவருக்கு முணுமுணுக்கக்கூடிய, விஸ்பரிங்னா மர்மரிங் சொல்கிறோம்ல, அப்போ அந்த ஸ்வீட் வேர்டு என்னன்னு கேட்குதான், டெத் அப்படின்றத வந்து பிரதிபலிக்குதான். ஓகே, நவ் the poet compares the noise of the sea to the sweet word. ஸ்வீட் வேர்டுன்றது வந்து டெத்தை சொல்லியிருக்காங்க. த sea, the old crone rocking the cradle is compared to the old mother. க்ரெடல்னால் தெரியும் இல்லைங்களா, அந்த தொட்டியில் வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, அந்த ஓல்டு மதர். அண்ட் த டெத் இஸ் த க்ளூ ஆஃப் அ மேன்ஸ் டெஸ்டினி. அதுதான் வந்து இறப்பு தான் மனிதனோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆறுதல் அப்படின்ற மாதிரி இந்த போயம் முடியுது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்மரி ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போது poetic லைன்ஸு லைன் பை லைன் பார்க்க போகிறோம். So move on to the poetic lines. Out of the cradle endlessly rocking. Out of the cradle endlessly rocking, out of the mocking bird's throat, the musical shuttle. அதாவது as I told you already in the summary, the bird, அதுக்கப்புறம் sea, அதுக்கப்புறம் ஆத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. இங்கே மாக்கிங் பேர்ட்ஸ் அப்படின்னா பாடும் பறவை. பொதுவாக பறவைனாலே பாடக்கூடிய பறவைகள் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஆத்தர் வந்து மாக்கிங் பேர்ட்ஸுன்னே பர்பஸோடவே சொல்கிறாரு. த மியூசிக்கல் ஷட்டில். ஷட்டில் இஸ் நத்திங் பட் எ சாங் அவுட் ஆஃப் த 9th month midnight. ஸோ இட் இஸ் நத்திங் பட் த மந்த் ஆஃப் செப்டம்பர். ஓவர் த ஸ்டெரைல் sands அண்ட் த fields beyond, where the child leaving his bed wandered alone, bareheaded and barefoot. ஸோ ஸ்டெரைல் sands அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டியான ஒரு மண். பொதுவாக கடற்கரை மணலில் வந்து எதுவுமே முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்டிலாக இருக்கக்கூடிய ஒரு மணலில், அதாவது அந்த சீ லேண்டில் அந்த சைல்டு யார், நத்திங் பட் த வால்ட் விட்மன், வேண்டர்ட் அலோன், தனியாக என்ன பண்ணுறாங்க, பேர் ஹெட்டடோடு வராங்க. ஒய் பேர் ஹெட்டட் அப்படின்னு பார்த்தா,
அங்கே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஹேட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகம் உண்டு. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்சசரிஸ்க்கு அவங்க ஹேட்ஸ் நிறைய போடுவாங்க. இவர் வந்து ஹெட்டில் வந்து எந்த ஹேட்டுமே இல்லாமல் காலில் எதுவுமே பேர் ஃபுட்டோடு நடந்து வராரு அந்த ஷோரில். டவுன் ஃப்ரம் த ஷவர்டு ஹேலோ, up from the mystic play of shadows, twinning and twisting as if they were alive. So ஹேலோன்னா அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஹோல் ஷேப்பு. மிஸ்டிக் ப்ளே அப்படின்னா விசித்திரமான மர்மமான இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா ட்வின்னிங் அண்ட் ட்விஸ்டிங். ஸோ ட்வின்னிங் இஸ் நத்திங் பட் டூ அண்ட் ட்விஸ்டிங் இஸ் ஒன்றோட ஒன்று பிணைந்த, அதாவது மோர் அஃபெக்டட். இந்த இடத்துல தான் வந்து அந்த டூ பேர்ட்ஸோட என்ட்ரி, மறைமுகமான ஒரு என்ட்ரியை வந்து ஆத்தர் கொடுக்குறாங்க. ஆஸ் இஃப் தே வேர் அலைவ், அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய டைம் அது. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. அவுட் ஃப்ரம் த பேச்சஸ் ஆஃப் பிரையர்ஸ் அண்ட் பிளாக்பெரிஸ், ஃப்ரம் த மெமரிஸ் ஆஃப் த பேர்ட் தட் சாண்டட் டு மீ. இந்த இடத்துல வந்து அந்த பிளாக்பெரிஸோட கலர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதாவது டார்க் கலரு, அந்த பர்பிள் கலர் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கான்னா அந்த பிளாக்பெரிஸோட கலரை வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து ஒத்துருக்கிற மாதிரியான ஒரு மீனிங்கும் இருக்குது. அதே மாதிரி பேச்சஸ், திட்டுகள் நிறைந்த, பிரையர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த தடையோட கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கவர் ஆகாமல் திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி. ஃப்ரம் த மெமரிஸ் ஆஃப் த பேர்ட் தட் சாண்டட் டு மீ, from your memories, sad brother, from the fitful risings and fallings I heard. ஸோ சேட் பிரதர்னு இங்கேயே சொல்கிறார் ஆத்தர். ஸோ அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது, இல்லை நடந்திருக்குதுன்றதை வந்து நமக்கு மறைமுகமாக கன்வே பண்ணுறாங்க. இந்த இடத்துல சேட் பிரதர் அப்படின்னு சொல்கிறது வந்து பேர்டை தான் சொல்கிறாரு. தட் இஸ் நத்திங் பட் த ஹீ பேர்ட் பை த ஆத்தர் வால்ட் விட்மன். ஃப்ரம் த ஃபிட்ஃபுல் ரைசிங்ஸ் அண்ட் ஃபாலிங்ஸ் ஐ ஹியர்டு. அவங்களுக்கு அந்த ஃபிட்ஃபுல்னால் பொருத்தமான, ரைசிங் ஏற்ற தாழ்வுகள் வந்து ஏதோ நடந்திருக்குது. நம்ம சம்மரிலேயே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அந்த பேர்டு வந்து ஒன்று எழுந்து ஒன்று வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இதோட சென்ட்ரல் ஐடியா. ஃப்ரம் அண்டர் தட் எல்லோ ஆஃப் மூன் லேட் ரைசன் அண்ட் ஸ்வோலன் ஆஸ் இஃப் வித் டியர்ஸ். ஸோ மஞ்சள் நிற அரை வடிவ நிலவு, அந்த நிலா அங்கே இருக்குது. அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா லேட் ரைசன், அதாவது கொஞ்சம் அது ரொம்ப சீக்கிரமாக இல்லை, கொஞ்சம் நேரம் தாழ்ந்து. அது எப்படி இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நிலவுனாலே நல்லா பம்ப்டாக அழகாக இருக்கும் இல்லையா, அது வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கும், ஸ்வாலோன் ஆஸ் இஃப் வித் டியர்ஸ். எதனால்? ஃப்ரம் தோஸ் பிகினிங் நோட்ஸ் ஆஃப் இயர்னிங் அண்ட் லவ் தேர் இன் த மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிகினிங் நோட்ஸ் ஆஃப், அது வந்து ஏக்கத்துலேயே என்ன ஆகிருக்குது, அந்த அளவுக்கு வந்து வீக்கங்கள் அடைஞ்சிருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் இருக்குது, என்ன யார் வந்து ஏக்கமாக இருக்காங்க, எதனால் அப்படின்றதெல்லாம் நமக்கு லைன் பை லைன் தெரிய வரும். ஃப்ரம் த 1000 ரெஸ்பான்ஸ் ஆஃப் மை ஹார்ட் நெவர் டு சீஸ், ஃப்ரம் த myriad thence aroused words. அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் நான், ஆனால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேர்டோட அந்த பாடல் வரிகளை நிறுத்த முடியல. ஃப்ரம் த myriad எண்ணற்ற, அதே மாதிரி தென்ஸ் அரவுஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, தூண்டிக்கிட்டே இருக்குது. ஃப்ரம் த வேர்டு ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் டெலிஷியஸ் தேன் எனி. அதாவது அந்த வார்த்தைகளும் அந்த பாடல் இருக்குது இல்லையா, அந்த பறவை பாடுது இல்லையா, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா மாக்கிங் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி, அது வந்து அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. மோர் தென் எனி, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காம் அது கேட்குறதுக்கு. ஃப்ரம் சச் அஸ் நவ் தே ஸ்டார்ட் த சீன் ரீவிஸ்டிங். ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு முறைக்கு இன்னொரு முறை வந்து அது வந்து அந்த சீன் வந்து ரீவிஸ்டிங் ஆகிட்டே இருக்குது, மறுபரிசீலனை பண்ணி ஒன்றுத்தை விட ஒன்று பெட்டராக கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆஸ் எ ஃப்ளாக் ட்விட்டரிங் ரைசிங் ஆர் ஓவர் ஹெட் பாசிங் போன் ஹித்தர் இயர் ஆல் எல்யூட்ஸ் மீ ஹரிட்லி. அப்படின்னா ஆஸ் எ ஃப்ளாக் அப்படின்னா அங்கே பறந்துக்கிட்டே இருக்கிறது, அந்த பறக்கிறத சொல்கிறது. ட்விட்டரிங்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சவுண்டு கீச் கீச்சுன்னு கத்துறது. ரைசிங்னா வந்து உயர்ந்து இருக்கிறது. இது எல்லாமே பறந்து பறந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பறந்துக்கிட்டே இருக்கிறது. அண்ட் ஹியர் இயர் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எல்யூட்ஸ் மீ, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல பறந்து பறந்து என்ன பண்ணுதான், அதோட அந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டே இருக்கான். A man hid by these tears, a little boy again, throwing myself on the sand, confronting the waves. அப்படின்னா
அந்த பையன் வந்து பார்த்துட்ருக்காரு இல்லையா, யார் நம்ம வால்ட் விட்மன் தானே வந்து இதை வந்து கவனிச்சிட்ருக்கிறாரு. வேண்டரிங்லாம் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு பார்ட்டில், பேர் ஹெட்டடோட பேர் ஃபுட்டடோட அவர் தான் த்ரோயிங் மை செல்ஃப் ஆன் த ஸ்டாண்ட் அப்படின்னா மணலுக்குள்ளேயே தொலைஞ்சி போகிறது. அதுக்கப்புறம் கான்ஃபரண்டிங் த வேவ்ஸ், ஐ இஸ் நத்திங் பட் த ஆத்தர், சாண்டர் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ஜாய்ஸ், யூனிட்டர் ஆஃப் இயர் அண்ட் ஹியர் ஆஃப்டர். அப்படின்னா இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, அந்த வலியும் அந்த சந்தோஷமும் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நடுவில் அதுக்கப்புறமா ஹியர் அண்ட் தேர் மிக்சப் ஆகி வரப்போகுது அப்படின்ற மாதிரி. Taking all hints to use them but swiftly leaping beyond them, a reminiscence sing. அப்படின்னா பியாண்ட் தெம், அவங்களோட அந்த பறந்து பாடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ரெமிசன்ஸ் சிங் அதை வந்து நினைவூட்டக்கூடியதாகவே இருக்கான். எல்லாமா சேர்ந்து மறுபடியும் மறுபடியும் அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். Once Paumanok, when the lilac scent was in the air and 5th month grass was growing. ஒன்ஸ் பவுமனாக், இப்போ தான் வந்து அந்த ஐலாண்டோட நேமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டோட நேம். அது இந்தியன் மீனிங்கில் சொல்ல போனால் இட்ஸ் அ லாங் ஐலாண்டு, அதாவது நீளமான ஒரு தீவு. லிலாக்சென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு செடி, சாதாரணமாக ஒரு செடி. அந்த செடியில் வந்து ஒயிட்டில் வந்து பூ பூக்குமா, அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப இளம் சிவப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சென்ட்டோட கலர், அந்த வாசனை வந்து என்ன இருக்கா அந்த சென்ட்டு, அண்ட் அது வந்து மிக்சப் ஆகுது அந்த ஏரில். எங்கே 5th month கிராஸ் வாஸ் க்ரோயிங், ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்து அட் த மந்த் ஆஃப் மே. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் திஸ் ஷீ ஷோர் இன் சம் பிரேயர்ஸ், அதாவது தடைகளை மீறி அந்த சென்ட் ஸ்மெல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து 5th month கிராஸ் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காமா. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெரைல் சாண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ரொம்ப காஞ்சி போன முளைக்கிறதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லாத மணல் துகள்கள். இப்போ வந்து என்னென்னா, அந்த தடைகளையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் வந்து வளர்ந்துருக்கான். 2 feathered guests from Alabama, 2 together. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்வின்னிங் அண்டு ட்விஸ்டிங், இதில் வந்து 2 together. ஸோ அந்த 2 பேர்ட்ஸோட என்ட்ரி வேர் தே கேம் ஃப்ரம் அப்படின்னா அலபாமா அப்படின்ற பிளேஸில் இருந்து 2 feathered guest அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. நிறைய விதமாக ஆத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். இங்கே வந்து 2 feathered கெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து சேட் பிரதரு, இது எல்லாமே வந்து அந்த ஹீபர்டை சொல்கிறது. 2 featheredன்னும் போது அவங்க 2 பேரையும் சேர்த்து சொல்கிறது. அண்ட் தேர் நெஸ்ட் அண்ட் 4 light green eggs spotted with brown. அவங்க மட்டும் இல்லை அந்த நெஸ்ட்டில், வேறு யார் இருக்காங்க அப்படின்னா 4 எக்ஸு இருக்குது. அந்த எக்ஸு எப்படி இருக்கான்னா லைட் க்ரீன் கலரில் அந்த எக்ஸு இருக்குது. அதில் எப்படி ப்ரௌன் கலரில் புள்ளிகளோட ஸ்பாட்டட் வித் ப்ரௌன் இருக்கா. அண்ட் எவ்ரி டே த ஹீபர்டு டு அண்ட் ஃப்ரோ நியர் அட் ஹேண்டு, அப்படின்னா டு அண்ட் ஃப்ரோ போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கிறது. நம்ம கூட சொல்கிறோம்ல, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா சரி டு அண்ட் ஃப்ரோ எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி டு அண்ட் ஃப்ரோனா போயிட்டு வர்றதுமா டெய்லி அந்த ஹீபர்டு இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட லைஃப்பை பற்றி ஆத்தர் சொல்கிறாங்க. அண்ட் எவ்ரி டே த ஷீபர்டு க்ரௌச்டு on her nest, silent with bright eyes. And every day I, a curious boy, never too close, never disturbing them. ஸோ இந்த 2 லைனில், ஐ மீன் அந்த ஃபஸ்ட்டு லைனில் மட்டும்தான் அந்த ஷீபர்டை பற்றி சொல்லியிருப்பாங்களே. அது வந்து சீனில் வர்றதே வந்து இதில் மட்டும்தான். மற்றது எல்லாமே அதோட ஃபீலிங்ஸு, ஆத்தரோட எமோஷன்ஸு, லைஃபோட கம்பேரிசன் மட்டும்தான். அண்ட் எவ்ரி டே த ஷீபர்டு க்ரௌச்டு, அது எப்படி இருக்குமான்னா குனிஞ்சிட்டு அந்த நெஸ்ட்டில் உட்காந்துருக்குமா. எப்படின்னா சைலண்ட்டாக வித் பிரைட் ஐஸோட, ரொம்ப எப்படி நல்ல பிரைட் ஐஸோட, அந்த கூர்மையான பார்வையோடு இருக்குமா. அண்ட் எவ்ரி டே ஐ ஹூ இஸ் நத்திங் பட் யூ ஆத்தர். எதுக்காக நான் ஒரு முறையும் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய வந்து பேர்ட்ஸை பற்றியுமே வந்து ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஐன்னு வர்ற இடத்துலலாம் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். A curious boy, again he the author, never too close, never disturbing them. ரொம்ப கிட்ட போய் அவங்கள நான் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கல, அதே மாதிரி அவங்கள டிஸ்டர்பும் பண்ணலை. அண்ட் cautiously peering, observing, translating. ஸோ என்ன பண்ணுறேன், கவனமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். what was going there, what the she-bird is doing there, how calmly she is sitting and crouched in her nest அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதை பார்க்குறதுல வந்து ஒரு பெரிய எந்து இருக்குது அப்படின்ற மாதிரி.
Shine, 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 pour down your warmth, great sun, while we bask, we two together. And இங்கே இந்த we bask is nothing but the two pair birds. அது வந்து நினைக்குதான். அதாவது இந்த பவர் ஆஃப் காட் இருக்கார் இல்லைங்களா, சன், அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஒளிக்கற்றைகளை எங்கள் மேலே வீசுங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சன் பாத் எடுப்போம். ரொம்ப வந்து எதமான ஒரு சன் பாத்தை நாங்கள் எடுப்போம். ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா இந்த மாதிரி ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாமே. ஸோ எனக்கு அது ரொம்ப வார்மாக இருக்கும் எங்கள் 2 பேருக்கும். அண்ட் we two together அப்படின்ற மாதிரி அந்த பேர்டு சொல்கிற மாதிரி இந்த லைன்ஸ் இருக்குது. Two together, winds blow south or winds blow north. Day come white or night come black. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான வரிகள். எங்களுக்கு வந்து புயல் காற்றோ இல்லை சாதாரணமான காற்றோ, அது சவுத்துலேருந்து வந்தாலும் சரி, நார்த்துலேருந்து வந்தாலும் சரி, ஒரு நாள் எங்களுக்கு ஆரம்பித்தாலும் சரி, இல்லை ஒரு நைட்டு திரும்பி வந்தாலும் சரி, home or rivers and mountains from home, singing all time, minding to no time, while we two keep together. எங்களுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது, ஆனால் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், சிங்கிங் ஆல் த டைம்ஸ். எங்களுக்கு எதை பற்றியுமே வந்து மைண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இணை பிரியாமல் இருப்போம், சந்தோஷமாக பாடிக்கிட்டு நாங்கள் எங்களோட லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பேர்ட் சொல்கிற மாதிரி இந்த லைன்ஸ் அமைஞ்சிருக்கு. Till of a sudden may be killed unknown to her mate. So what is going to be happen? Sudden, திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னா unknown to her mate. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா her mate அப்படின்ட்டு போயிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எல்லா லைனுமே கரெக்டாக வருது. ஹிஸ் மேட்டுன்னு வந்திருந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபீமேல் பேர்டை பற்றி குறிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஹர்மேட் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையோட மகளாகவே வந்து ஆத்தர் வந்து பார்க்குறாரு. நம்ம மேக்ஸிமம் வந்து சி, ரிவர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃபெமினைனில் தானே குறிப்போம். அதனால் ஹர்மேட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஒன் ஃபார்னூன் த ஷீ பேர்டு க்ரௌச்டு நாட் ஆன் த நெஸ்ட். ஸோ வாட் இஸ் ஹேப்பன் ஹியர், ஒரு மார்னிங் வந்து என்ன ஆகுதுன்னா, இரை தேடி போன அந்த ஷீ பேர்டு வந்து திடீர்னு அந்த நெஸ்ட்டில் இல்லை. not returned that afternoon nor the next nor ever appeared again. So what was happened is, afternoon பார்த்தா அப்பையும் அது திரும்ப வரலை, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் அது அங்கே இல்லை, nor never appeared again, இதுக்கப்புறம் அதை எப்பவுமே அங்கே அவர் பார்க்கல. ஓகே. and thenceforward all summer in the sound of the sea, and at night under the full of the moon in calmer weather. ஸோ அந்த இனிமேல் அந்த சவுண்ட் ஆஃப் த சீ மட்டும்தான் அவர் கேட்குற மாதிரியும், அண்ட் அட் நைட் அண்டர் த ஃபுல் ஆஃப் த மூன் இன் காமர், அமைதியாக இருக்கக்கூடிய அந்த வெதர் டைம்லேயும், ஓவர் த ஹோர்ஸ் சர்ஜிங் ஆஃப் த சீ, தட் இஸ் நத்திங் பட் த ஹார்ஸ் அப்படின்னா அந்த கரடு முரடா ரஃப்பாக இருக்கக்கூடிய அந்த டைம், அதாவது கடல் அலைகள் வந்து உயரக்கூடிய அந்த டைம், எல்லா நேரமும் ஒரே மாதிரி அந்த வேவ்ஸோட சவுண்டு இருக்காது இல்லைங்களா. ஆர் ஃப்ளிட்டிங் ஃப்ரம் பிரையர் டு பிரையர் பை டே. I heard at intervals the remaining one, the he bird. ஸோ அட் லாஸ்ட் இந்த மாதிரி டெம்பரேச்சர் வெதர் இதெல்லாம் சொல்லி கடைசியில் நான் என்ன பார்க்க நேர்ந்தது அங்கே அப்படின்னா, அங்கே அந்த ஹீ பேர்டு மட்டும்தான் இருக்குது. அண்ட் த சாலிட்டரி கெஸ்ட் ஃப்ரம் அலபாமா, த டூ டுகெதர்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. த சாலிட்டரி கெஸ்ட் ஃப்ரம் அலபாமானா சாலிடுனா சாலிட்டரி, ஒன்று தனியாக இது மட்டும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு ஒருத்தர். blow 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 up sea winds along Paumanok's shore. ஸோ இதெல்லாம் தெரியாமல் இந்த கடல் அலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காமா, அடுத்தடுத்த அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. பட் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இங்கே நடந்திருக்கிறதே இந்த சீவின்ஸ்க்கு தெரியல, அதுவும் பவுமனாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஷோருக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. I wait and I wait till you blow my mate to me. So yes, when the stars glistened, அதாவது நான் வெயிட் பண்ணுறேன், நான் காத்திருக்கிறேன், என்னோடய மேட் என்கிட்ட வந்து சேர வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன், என்னோடய பேர் இந்த இடத்துல மேட்டுன்னு சொல்லும்போது. when the stars glistened அப்படின்னா பளபளக்கிற ஒளியோடு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், all night long on the prong of the most clapped stake, அதாவது அதோட பங்குக்கு அதுவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்ல பளபளப்பான ஒரு நட்சத்திர ஒளியை வந்து உமிழ்ந்துக்கிட்டு இருக்குது. டவுன் ஆல்மோஸ்ட் அமீட் த ஸ்லாப்பிங் வேவ்ஸ், அதாவது பலார்னு அரையக்கூடிய அளவுக்கு அந்த அலைகளோட சத்தம் வந்து எப்படி இருக்குதான், காதுக்கு கேட்குதான். சேட் த லாங் சிங்கர் ஒண்டர்ஃபுல் காசிங் டியர்ஸ். ஆனால்
இந்த தனியாக உட்காந்துட்ருக்கியா லோன் சிங்கர் யார், அந்த ஹீபர்டு, அது மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கான், தனியாக உட்காந்து டியர்ஸில் வந்து அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அது என்ன பண்ணுது, என்ன யோசிக்குதுன்றதை சொல்லலை. He called on his mate. He poured forth the meanings which I of all men know. அதாவது ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த கஷ்டன்றது வந்து அந்த irreparable loss அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். மனசு அதை ஏற்றுக்கிறது வந்து அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆத்தர் வந்து அதோட ஃபீல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அது போயிட்டு லேண்டு கிட்ட, சி, சன் எல்லார்கிட்டையுமே கேட்கும். ஒன் பை ஒன் வி யூஸ் டு சி. எஸ் மை பிரதர் ஐ நோ. இங்கே பார்த்திங்கன்னா சேட் பிரதர்னு ஒரு இடத்துல பார்ப்போம். அதே மாதிரி மை பிரதர்னு சொல்கிறதும் வந்து அந்த ஹீபர்டு தான். ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. த ரெஸ்ட் மைட் நாட் பட் ஐ ஹாவ் ட்ரெஷர்டு எவ்ரி நோட் ஃபார் மோர் தென் ஒன்ஸ் டிம்லி டவுன் டு த பீச் கிளைடிங். அதாவது அந்த பீச் மணல்களில் சறுக்கி சறுக்கி எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருப்போம். ஆனால் இப்படி ஒரு கஷ்டத்தை வந்து இந்த பறவைக்கு ஏற்பட்டிருக்குது. அது எனக்கு தெரியும், அது எவ்வளோ கஷ்டமான விஷயமும் கூட. Silent, avoiding the moonbeams, blending myself with the shadows. அந்த அழகான நிலவின் கதிர்களில் கூட நான் என்ன பண்ணல, என்னை நான் பிளெண்ட் பண்ணிக்கல. பட் அவாய்டிங் தோஸ் மூன்பீம்ஸ், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோடய ஷேடோவில் மறைஞ்சி அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்குமே அந்த இழப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி லைன்ஸ் அது. Recalling now the obscure shapes, the echoes, the sounds and sights after their sorts. ஸோ இந்த இடத்துல ஷேப்ஸ்ன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகமே வருது. அதாவது இந்த நார்மல் போயமில் இருக்கக்கூடிய எந்த விஷயமுமே இதில் இருக்காது. பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீ வேர்ஸ் ஹூ வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இந்த போயம் இல்லைங்களா. அதே மாதிரி முடியும் போது ரைம் ஸ்கீம்ஸ் இருக்காது, இந்த அலிட்ரேஷன்ஸு, அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் நோட்ஸ்லாம் வந்து இந்த போயமில் இருக்காது. நமக்கு அதை படிக்கும்போதே தெரியும். The white arms out in the breakers, tirelessly tossing. I with bare feet, a child, the wind wafting my hair, listened long and long. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி நின்று இந்த காற்றில் மிதந்து வரக்கூடிய காற்றில் என்னோடய தலைமுடியெல்லாம் வந்து லைட்டாக ஆடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நேரமாக இதே லிசன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். listened to keep to sing, now translating the notes following my brother. இப்போ இது வரைக்கும் ஆத்தர் சொன்னார். இதுக்கப்புறமா என்ன ஆக போகுது, translating the notes by whom, by the he-bird. He used to follow the translating. அது என்னென்னலாம் கஷ்டப்படுதுன்றதை நான் சொல்ல போகிறேன். அதாவது he-bird சொல்கிற மாதிரி, following my brother. இப்போ இந்த லைனில் இருந்து he-bird சொல்கிற மாதிரி, close on its wave soothes the wave behind, and again another behind, embracing and lapping everyone close, but my love suits not me, not me. அதாவது அது வந்து கஷ்டப்படுது, என்னோட அந்த கவலைகளையும் கஷ்டத்தையும் சொல்லி மடியில் படுத்து அழறதுக்கு வந்து எனக்கு எந்த ஒரு சார்ட்டுமே இல்லை. அண்ட் மை லவ் சூட்ஸ் நாட் மீ, நாட் மீ. எனக்கு வந்து வேறு யாருமே இல்லை என்னோடைய ஃபீல் சொல்லி கஷ்டப்படுறதுக்கு. லவ் ஹேங்ஸ் த மூன், இட் ரோஸ் லேட், இட் இஸ் லேகிங், ஓ ஐ திங்க் இட் இஸ் ஹெவி வித் லவ், வித் லவ். ஸோ இந்த நிலவு இருக்கு இல்லையா, அது வந்து அன்றைக்கி வந்து லேட்டாக வந்து வருதான், ரொம்ப தாமதமாக வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் லேகிங், ரொம்ப பின்தங்கி இருக்குது. பிகாஸ் த சுச்சுவேஷன் இஸ் வெரி மைனஸ் த்ரூ த ஹீபர்டு. அப்போது பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப லோ டெம்பரில் தான் இருக்குது அப்படின்றத எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஹெவி வித் லவ், வித் லவ். How madly the sea pushes upon the land. அப்படின்னா அந்த நிலம் வந்து என்ன ஆகுது, ரொம்ப புஷ் பண்ணி அனுப்புதாமா. இப்போது இந்த மூன் கிட்ட கேட்ட மாதிரி பார்த்தோம், இப்போ வந்து லேண்டு கிட்ட. வித் லவ், வித் லவ், ஹோ நைட் டூ ஐ நாட் see my love fluttering out among the breakers. அதாவது படபடத்த சிறகோடு இருக்கக்கூடிய என்னோட மேட்டை வந்து நான் என்ன பண்ணல, பார்க்க முடியல. வாட் இஸ் தட் லிட்டில் பிளாக் திங் ஐ see there in the white. ஸோ இவ்வளோ இருட்டாக இருக்கக்கூடிய இந்த டைமில் அது ஏதோ ஒன்று வெளிச்சமாக எனக்கு தெரிஞ்சுது. அது என்னது, அது ஒருவேளை அது என்னோட மேட்டோ என்னோட பேராக இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தில் கேட்குது. லவுட் 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 ஐ கால் டு யூ மை லவ். ஸோ இன்னும் சத்தமாகவே வந்து நான் கேட்குறேன், என்னோட மேட்டை வந்து உங்ககிட்ட இருந்தால் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஹை அண்ட் கிளியர் ஐ ஷூட் மை வாய்ஸ் ஓவர் த வேவ்ஸ். இன்னும் என்ன பண்ண போகிறேன், நான்
ரொம்ப அதிகமாகவும் கிளியராகவும் கத்தி நான் வந்து கூப்பிட போகிறேன். ஏன்னா இந்த கடல் அலையை விட என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் கேட்க முடியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. ஷியூர் யூ மஸ்ட் நோ ஹூ இஸ் இயர், யூ மஸ்ட் நோ ஹூ ஐ ஆம் மை லவ். உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும் நான் யாருன்னு சொல்லி, என்னோட அன்பு எது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. லோ ஹேங்கிங் மூன், வாட் இஸ் தட் டஸ்கி ஸ்பாட் இன் யுவர் ப்ரௌன் எல்லோ அப்படின்னா, இப்போது இந்த மூன் கிட்ட கேட்குற மாதிரி ப்ரௌன் எல்லோவில் இருக்கக்கூடிய அந்த டஸ்கி ஸ்பாட் இருக்குது இல்லையா, அது என்னது? ஓ இட் இஸ் த ஷேப் ஆஃப் மை மேட். நீ ஏன் தெரியுமா இவ்வளோ அழகாக இருக்கிற, அந்த ரவுண்டு அவ்வளோ அழகாக இருக்குது, என்னோட மேட் இருக்காங்க இல்லையா, என்னோட பேரு, அதுவும் அப்படி தான் இருக்கும். அது அங்கே வந்திருக்கிறதுனால நீ அவ்வளோ அழகாக மாறிட்டியா? ஓ வாட் த வண்டர்ஃபுல் லைன்ஸ் ஆஃப் த போயட். ஹோ மூன் டு நாட் கீப் ஹர் ஃப்ரம் மீ அண்ட் எனி லாங்கர். நீ வந்து என்னையும் அவளையும் வந்து ரொம்ப நேரம் தொலைவாக வச்சு அழகு பார்க்க முடியாது இல்லைங்களா. என்ன அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தான் அவள் அங்கே வந்திருக்கிறா போல இருக்குது, நீ வச்சிட்ருக்க, அதனால தான் நீ அழகாக இருக்கிற. அதே மாதிரி யூ மே நாட் ஏபிள் டு கீப் தட் மச் ஆஃப் லாங்கர் த்ரூ பை மீ அண்ட் மை மேட். லேண்ட் லேண்ட் ஓ லேண்ட், whichever way I turn, oh I think you could give me my mate back again if you only would. அதாவது இப்போ லேண்டு கிட்ட, அதாவது நீங்கள் என்கிட்ட வந்து திருப்பி என்னோடய மேட் வந்து என்னோடய பேரை வந்து கொடுத்துருவீங்க. அகெயின் இஃப் யூ ஒன்லி வுட், உங்களால் மட்டும்தான் அது கொடுக்க முடியும். ஃபார் ஐ ஆம் ஆல்மோஸ்ட் ஷுர் ஐ see her dimly whichever way I look. எனக்கு தெரியுது எங்கேயோ ஒரு இடத்துல மங்கலான ஒரு ஃபிகர், ஒரு தெரியுது அந்த பார்வை. ஓ ரைசிங் ஸ்டார்ஸ், பெர்ஹாப்ஸ் த ஒன் ஐ வாண்ட் so much will rise. அதாவது இப்போ வந்து வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிட்ட நீங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக மெழுந்து இருக்கிறீங்க இல்லையா, பளபளப்போடு இருக்கிறீங்க இல்லையா. ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு எது தேவையோ அது ஒரு நாளைக்கு எனக்கு முன்னாடி வந்து ரைஸ் ஆகும், வில் ரைஸ் கண்டிப்பாக. வித் சம் ஆஃப் யூ, உங்களை விட அது என்ன ஆகும், ரொம்ப பிரைட்டாகவும் அழகாகவும் எனக்கு தெரியும். ஓ த்ரோட், ஓ ட்ரம்ப்ளிங் த்ரோட் அப்படின்னா இப்போ வந்து அதோட குரலை வந்து சொல்லுது. இப்போ அதோட குரலில் வந்து ஒரு நடுக்கம் இருக்குது. பிகாஸ் அதுக்கு வந்து தெரியுது நம்ம இனிமேல் வந்து நம்மளோட பேரை மீட் பண்ணவே போகிறது இல்லைன்னு சொல்லி. ஆனால் அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து எல்லார்கிட்டேயும் வந்து உங்ககிட்ட இருந்தால் கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களை விட அழகாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுது. கம்பேரிசன். சவுண்டு கிளியரர் த்ரூ த அட்மாஸ்ஃபியர் அப்படின்னா இந்த அட்மாஸ்ஃபியரில் என்னோடய சவுண்டு வந்து நடுக்கமாகிட்டே இருக்குது, ட்ரம்ப்ளிங்காக இருக்குது. பியர்ஸ் த woods த earth somewhere listening to catch you must be the one I want. ஆனால் எனக்கு தெரியும் இந்த பூமியில் ஏதோ ஒரு இடத்துல நீ இருக்க, உனக்கு வந்து நான் எவ்வளோ தேவை, எனக்கு வந்து நீ எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. Shake out carols, solitary here, the night's carols, carols of lonesome love, death's carols அப்படின்னா ஷேக் அவுட்ஸ் கேரல்ஸ்னால் இவங்க வந்து முன்னாடி பாடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சாங்ஸ், ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ். கேரல்ஸ் நத்திங் பட் சாங்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்குது கேரல்ஸில். கிறிஸ்மஸ்க்கு கூட வந்து கேரல் சாங்ஸ் பாடுவாங்க இல்லையா. இங்கே வந்து சாலிட்டரி ஹியர், இப்போ வந்து அந்த ரொம்ப துக்ககரமான தனியாக வந்து பாடிக்கிட்டு இருக்க சோலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விதமான பாட்டு. த நைட்ஸ் கேரல்ஸ் நத்திங் பட் சாங்ஸ், கேரல்ஸ் ஆஃப் லோன்சம் லவ், டெத்ஸ் கேரல்ஸ். இந்த மாதிரி தனியாக பாடிக்கிட்டு இருக்கிற பாடல்கள் வந்து இந்த டெத் கேரல்ஸ்க்கு ஈடாக இருக்கான், அவ்வளோ கஷ்டமானதாக இருக்கான். கேரல்ஸ் அண்டர் தட் லேகிங் எல்லோ வேனிங் மூன் அப்படின்னா இந்த வேனிஷிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, மறையிறது, அதுலேருந்து வந்த வேர்டு தான் வேனிங் மூன் அப்படின்னா குறைந்து வரக்கூடிய நிலவு. அதிகமாக இருக்கிறது பௌர்ணமிக்கெல்லாம் வந்து ஃபுல் மூன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது குறைஞ்சிக்கிட்டே வருதான். அப்போது இதோட ஃபீலும் இதோட எமோஷன் அதிகமாகிட்டே இருக்கும்போது இதோட அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த ஹீ பேர்டோடது. ஹோ அண்டர் தட் மூன் வேர் ஷி ட்ரூப்ஸ் ஆல்மோஸ்ட் டவுன் இன் டு த சீ. அதாவது அந்த நிலம் எப்படி இருக்கும், அந்த சீலேருந்து மறையும் இல்லையா, அப்படியே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியே மறையும்ன்ற அந்த டைமு அது உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. பட் இதோட ஃபீல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஹோ ரெக்லஸ் டிஸ்பேரிங் கேரல்ஸ். ஸோ பொறுப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் எனக்கு எந்த வகையில் போயிட்டு இது மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுது. பட் சாஃப்ட் சிங்க் லோ, சாஃப்ட் லெட் மீ ஜஸ்ட் மர்மர். பரவாயில்ல, நான் மெதுவாக என்ன பண்ண போகிறேன், முணுமுணுக்க போகிறேன். மர்மரிங் இஸ் நத்திங் பட் விஸ்பரிங். அண்ட் டு யூ வெயிட் எ மொமெண்ட் யூ ஹஸ்கி நாய்ஸ் டு சி. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா நீ,
நான் இப்போ வந்து முணுமுணுக்க தான் போகிறேன், ஏன்னா என்னோடய த்ரோட் வந்து அவ்வளோ நடுக்கமானதாக இருக்குது. யூ ஹஸ்கி நாய்ஸ்டு சி அப்படின்னா, ஹஸ்கின்னா வந்து இந்த உமின்னு சொல்கிற ஒரு மீனிங்கு. இந்த இடத்துல வந்து அலைகள் வந்து எப்படின்னா சவுண்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான அலைகள், அதுதான் வந்து ஹஸ்கி நாய்ஸ்டு சி. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா, ஏன்னா நான் வந்து முணுமுணுத்து தான் வந்து சொல்ல போகிறேன், இவ்வளோ சத்தம் போடுறீங்களே அப்படின்னு கேட்குது. ஃபார் சம்வேர் ஐ பிலீவ் ஐ ஹியர்ட் மை மேட் ரெஸ்பாண்டிங் டு மீ. ஏன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு கேட்குது, என்னோடய பேர் வந்து எனக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். And so faint I must be still to listen, but not altogether still, for then she might not come immediately to me. So faint is nothing but இந்த மயக்கமாக அடைகிறோன்னு சொல்கிறோம்ல, I was too faint, I'm not able to talk much more, I was faintless அப்படின்னா எனக்கு வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. I must be still to listen. இன்னமுமே எனக்கு வந்து கவனிக்கிறதுக்காக நிறைய டைம் இருக்குது. ஸோ ஃபெயிண்ட் தான் ஆனாலும், பட் நாட் ஆல் டுகெதர் ஸ்டில். ஏன் அப்படின்னா, ஃபார் தென் ஷி மைட் நாட் கம் இமீடியட்லி டு மீ. ஏன்னா நான் கூப்பிட்ட உடனே வந்து என்னோடய பேர் என்கிட்ட வரலை, அதனால் வந்து ஸ்டில் ஐ வாஸ் கோயிங் டு வெயிட் ஃபார் ஹர் அப்படின்ற மாதிரி. ஹித்தர் மை லவ், ஹியர் ஐ ஆம் ஹியர், with this just sustained note I announce myself to you. ஸோ ஹிதர் மை லவ்னா கேளு, என்னோடய அன்பே என்ன நான் சொல்கிறத கேளு. ஹியர் ஐ ஆம் ஹியர், இங்கே தான் நான் இருக்கேன், உனக்காக வெயிட் பண்ணுறேன். வித் திஸ் ஜஸ்ட் சஸ்டைன்டு நோட் அப்படின்னா, சஸ்டைன்டு டெவலப்மெண்ட்டு சொல்கிறோம்ல, ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சி, அந்த டெவலப்மெண்ட்டு சொல்லும்போது ஐ அனௌன்ஸ் மை செல்ஃப் டு யூ, என்னை வந்து உனக்காக நான் வந்து வெளிப்படுத்துகிறேன். என்னென்னா, this gentle call is for you, my love for you, this is only for you and you only அப்படின்றோம்ல, அந்த மாதிரி இது வந்து உனக்கான ஒரு தேடல் தான். do not be decoyed elsewhere. இதுக்கு நடுவில் இதுக்கு ஒரு டவுட் வேறு வருது. decoyed அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இந்த பறவையை விட, இந்த பேர்டை விட பெருசாக இருக்கக்கூடிய பறவை ஏதாவது சண்டை போட்டு அதனால் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்குமோ. do not be decoyed elsewhere, that is the whistle of the wind, it is not my voice. உடனே அந்த வாய்ஸ்க்கு வந்து அது தன்னை மாற்றிக்குது. இது வந்து இந்த காற்றோட ஒலி இல்லை, என்னோட வாய்ஸ் தான். that is the fluttering of the spray, those are the shadows of leaves. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இலையோட அந்த ஷேடோ தான் இது அப்படின்னு சொல்லுது. உனக்கு எதனா ஆயிருக்குமோன்னு பயப்படுது, அதே சமயத்தில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோடய வாய்ஸ் தான், உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லுது. ஃப்ளட்டரிங்னா பறந்துக்கிட்டே, படப்படப்பான சத்தத்தோடு வந்து பறந்துக்கிட்டே கேட்குறது. Oh darkness, oh in vain, oh I am very sick and sorrowful. அதாவது I am in vain அப்படின்னு சொன்னாக்கா பெயின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதாவது முக்கியமானதும் கூட. Oh brown halo in the sky near the moon, drooping upon the sea, oh troubled reflection in the sea, oh throat, oh throbbing heart, and I singing uselessly all the night. ஸோ இவ்வளோ இந்த மாதிரி ட்ரூப்பிங் அப்பான் த சீ, நியர் த மூன், இதெல்லாம் ரெப்பிட்டேஷன் தான். த்ரோபிங் ஹார்ட் அப்படின்னா என்னோடய இதே துடிப்பு இருக்குது இல்லையா, அதாவது கொஞ்சம் ஆல்ரெடி வந்து அந்த ஃபெயிண்டில் வேறு இருக்குது. ஸோ அந்த இழப்பு தாங்க முடியாமல் இந்த துடிப்போடு கூடிய த்ரோபிங் ஹார்ட்டில் இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன், உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் அதோட முடிவு என்ன அப்படின்னா, அண்ட் ஐ சிங்கிங் யூஸ்லெஸ்லி ஆல் த நைட். ஆனால் அதற்கான பலன் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு நீ கிடைக்கவே இல்லை அப்படின்றத மீன் பண்ணுது. ஹோ பாஸ்ட், ஹோ ஹாப்பி லைஃப், ஓ சாங்ஸ் ஆஃப் ஜாய், இன் த ஏர் இன் த ஓட்ஸ் ஓவர் ஃபீல்ட்ஸ். ஸோ முன்னாடி இருந்த என்னோடய பாஸ்ட் லைஃப் எவ்வளோ நல்லா இருந்தது, எவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்தேன். லவ்ட் பட் மை மேட் நோ மோர் வித் மீ, we two together no more. அந்த அன்பான நிமிடங்கள் இதுக்கு மேலே எனக்கு எப்போ கிடைக்க போகுது, we two together no more, நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்தே இருக்கவே முடியாதே அப்படின்றத ஃபீல் பண்ணுது. The area sinking, so here the word is very important, which is related to song, melody, tune, and then one more word, ஒப்பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம், சம்மரிலேயே அவர் நிறைய டெக்னிக்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஒப்பேரா இஸ் நத்திங் பட் சிங்கிள் வாய்ஸ் விச் இஸ் என்ஜாய்டு த ரொமான்டிக் சாங்ஸ், OPERA அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதாவது அந்த பாஸ்ட்டில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா, அதுதான். ஆல் எல்ஸ் கண்டினியூயிங், த ஸ்டார்ஸ் ஷைனிங், த விண்ட்ஸ் ப்ளோவிங், த நோட்ஸ் ஆஃப் த பேர்ட் கண்டினியூஸ் echoing. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. வித்தவுட் நோயிங் த ஃபெயிண்ட் ஆஃப் த பர்டிகுலர் ஹீ பேர்ட். வித் ஆங்க்ரி மோன்ஸ் த ஃபியர்ஸ் ஓல்டு மதர் இன்ஸ்டன்ட்லி மோர்னிங். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஓல்டு மதர், அந்த க்ரெடல் அவங்க வந்து கம்பேர் பண்ணுறது. இன்ஸ்டன்ட்லி மார்னிங் அப்படின்னா அந்த ஓல்டு மதரோட ஃபீலை வந்து சொல்கிறது. ஸோ அந்த பிறப்பு இறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து மஸ்ட்டு, தவிர்க்க முடியாதது அப்படின்றது. On the sands of Paumanok's shore, grey and rustling, the yellow half moon enlarged. ஸோ அந்த எல்லோ ஆஃப் மூன் என்ன ஆகுது, இப்போ வந்து என்லார்ஜ் ஆகுது. சாகிங் டவுன், ஒரு தொய்வு அடையுது. ட்ரூப்பிங்னா வீழ்ச்சி அடைகிறது, இருந்த டெவலப்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கம்மியாகிறது. த ஃபேஸ் ஆஃப் த சி ஆல்மோஸ்ட் டச்சிங். எதை வந்து டச் பண்ணுது அப்படின்னா அந்த நிலவோட முகத்தை அந்த கடல் வந்து தொடுதாமா. ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ டான். கொஞ்சம் விடியற் டைம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த இருட்டோடு கூடிய இந்த நெகட்டிவ் கம்பேட்டபிலிட்டி, இதுதான் வந்து ஆத்தர் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. The boy ecstatic with his bare feet, the waves, with his hair, the atmosphere darling. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அந்த சின்ன பையன் வந்துற மாதிரியும் அவர் வந்து ஜாய்ஃபுல்லாக வந்து அதை ரசிக்கிற மாதிரியும், அந்த வேவ்ஸோட அந்த தலைமுடி காற்றில் ஆடுறது மாதிரியும் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். The love in the heart long pent, now blues. Pent is nothing but closed, now blues, now at last டிமில்டேனியஸ்லி பர்ஸ்டிங் அப்படின்னா கொந்தளிக்குது. ஸோ அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு இப்போ இருக்கக்கூடிய அந்த மனநிலைக்கும் அவர் அதுக்கு முன்னாடி அவர் அனுபவித்தார் இல்லையா அந்த ஸ்வீட் சாங், அதை வந்து நினச்சி வந்து கொந்தளிக்குது, அவரோட மனசு வந்து கஷ்டப்படுது. த ஏரியாஸ் மீனிங், த இயர்ஸ், த சோல் ஸ்விஃப்ட்லி டெபாசிட்டிங், த ஸ்ட்ரேஞ்ச் டியர்ஸ் டவுன் த சீக்ஸ் கோர்சிங் அப்படின்னா அடக்க முடியாத அழுகை என்ன தான் அந்த சீக்ஸையும் தாண்டி போய்கிட்டு இருக்குது. The colloquy there, the trio each uttering. So colloquy is nothing but அந்த பேச்சு வழக்கு. ட்ரையோ இஸ் நத்திங் பட் அந்த 3 பேர் யார், அந்த பாய், அந்த பேர்டு, அதுக்கப்புறம் அந்த சி. இவங்க 3 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ன் ரிலேஷன்ஷிப்பு. uttering the undertone, the savage old mother incessantly crying. ஸோ இடைவிடாத வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அந்த ஓல்டு சேவேஜ் மதர். தட் இஸ் நத்திங் பட் த சி. To the boy's soul's questions sullenly timing, some drowned secret hissing to the outsetting bard. ஸோ அவுட்செட்டிங் பாட் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக திறமை மிகுந்த இந்த போயட்டெல்லாம் சொல்கிறோம்ல, பாட் ஆஃப் ஹெவன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு வெர்சடைல் எக்ஸலண்ட் விட்டாக அவர் இருந்தாலுமே கூட இந்த கஷ்டம் வந்து என்ன ஆகுதான், அவரோட மனசில் வெயிட்டி கொஸ்டின்ஸை வந்து ஏற்படுத்துதான், கடுமையான கேள்விகளை ஏற்படுத்தி அவர் வந்து ஒரு திறமையானவர் அப்படின்றதே அவருக்கு ஞாபகம் இல்லாமல் அந்த குழந்தை மனசோடு கூடி அவர் வந்து அழறாரு, ஃபீல் பண்ணுறாரு. டிமான் ஆர் பேர்ட் செட் த பாய்ஸ் சோல். டிமான்னா வந்து அந்த பேய் மாதிரி சொல்கிறோம்ல, அது. இஸ் இட் இன்டீட் டுவர்ட் யுவர் மேட் யூ சிங் ஆர் இஸ் இட் ரியலி டு மீ. நீ உண்மையாகவே உன்னோட மேட்டுக்காக நீ அதை பாடினியா இல்லை எனக்காக நீ வந்து பாடினியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரதராக நினைக்கிற அந்த பேர்ட் கிட்ட கேட்குறாரு. ஃபார் ஐ தட் வாஸ் எ சைல்டு, மை டங்ஸ் யூஸ் ஸ்லீப்பிங், நவ் ஐ ஹாவ் ஹியர்ட் யூ, நவ் இன் எ மொமெண்ட் ஐ நோ வாட் ஐ ஆம் ஃபார் ஐ அவேக். ஸோ இது எனக்கான நேரம், நான் முழிச்சுக்கிறேன் இப்போது. ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு டாலரேட் த ஃபீல், ஸோ ஐ வாண்ட் டு அவேக் and I want to came out of that problems and that அந்த சாரோஸ்லேருந்து வெளியில் வரத்துக்காகவும். and already 1,000 singers, 1,000 songs clearer, louder and more sorrowful than yours. எத்தனை விதமான ஆயிரக்கணக்கான பாடல்களும் அந்த பாட்டும் கேட்டாலுமே கூட, இன்னும் கிளியராக கேட்டாலுமே கூட, உன்னோட அந்த சாரோஃபுல் சாங்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து எனக்கு வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ தட் மச் பெயின் த ஆத்தர் ஹேட். 1,000 வார்ப்ளிங் எக்கோஸ் அப்படின்னா, வார்ப்ளிங்னா அந்த போர் பண்ணுறாங்கல்ல பேட்டில் ஃபீல்டில், அந்த சத்தம் எப்படி இருக்கும், அந்த எதிரொலி எப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஹாவ் ஸ்டார்டட் டு லைவ் வித்தின் மீ நெவர் டுடே. என்னை வாழவும் விடாமல் எனக்கு வந்து ஒரு எண்டும் கொடுக்காம அந்த வந்து போராட்டம் வந்து எனக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. ஹோ யூ சிங்கர் சாலிட்டரி சிங்கிங் பை யுவர் செல்ஃப் ப்ரொஜெக்டிங் மீ. ஸோ இன்னும் நீ என்ன பண்ண போகிற, தனியாக பாடி என்னை இன்னும் கஷ்டப்படுறதுக்கு திட்டம் போடுறியா.
ஓ சாலிட்டரி மீ லிசனிங் நெவர் மோர் ஷல் ஐ சீஸ் perpetuating யூ. இதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக உனக்கு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சி தான் நீ பாடுற போல இருக்குது அப்படின்னு ஆத்தரும் ஃபீல் பண்ணுறாரு. நெவர் மோர் ஷல் ஐ எஸ்கேப் நெவர் மோர் த ரீவர்பேஷன்ஸ் அப்படின்னா நெவர் மோர் நான் இதுலேருந்து தப்பிக்கணும். அதே மாதிரி ரீவர்பரேஷன்ஸ் தட்ஸ் நத்திங் பட் அ சவுண்டு, அந்த ஒலி, அந்த சத்தம். நெவர் மோர் த க்ரைஸ் ஆஃப் அன்சாட்டிஸ்ஃபைடு லவ் பி ஆப்சண்ட் ஃப்ரம் மீ நெவர் அகெயின் லீவ் மீ டு த பீஸ்ஃபுல் சைல்டு ஐ வாஸ் பிஃபோர் வாட் தேர் இன் த நைட்டு. தயவுசெய்து என்னை வந்து விட்டுடு. இதுக்கு முன்னாடி நைட்டு நான் வரும்போது எப்படி குழந்தையாக இருந்து உங்களோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்தேனோ அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தால் போதும், இந்த கஷ்டங்களை நானும் சேர்ந்து பார்க்க வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. பை த sea under the yellow and sagging moon, again the same line is repeating. The messenger there aroused the fire, the sweet hell within. The unknown want the destiny of me. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுறத விட எனக்கு ஒரு முடிவு கிடைச்சாலுமே நல்லா தான் இருக்கும். ஸ்வீட் ஹெல்லுன்னு சொல்கிறாரு. ஸ்வீட் ஹெல் இஸ் நத்திங் பட் த டெத். ஹோ கிவ் மீ த க்ளூ இட் லர்க்ஸ் இன் த நைட் ஹியர் சம்வேர். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தரத்துக்கு எனக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹோ இஃப் ஐ ஆம் டு ஹாவ் ஸோ மச் லெட் மீ ஹாவ் மோர். A word then, for I will conquer it. The word final, superior to all, which is related to death. Sabil sent up, what is it? I listen. Are you whispering it? And have been all the time, you see waves. You see waves. Is that it form your liquid rims and wet sands? ஸோ இது எல்லாமே வந்து ரிலேட்டடு கம்பேரிசன்ஸ் தான். இந்த கடல் அலையை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல் பற்றியும் அந்த ரிம்ஸ் அந்த சாண்டோட விளிம்புகளை பற்றியும் அவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறது தான். வேர் டு ஆன்சரிங் த சி டிலேயிங் நாட் ஹரியிங் நாட். அதாவது அந்த எனக்கான பதிலில் வந்து தாமதமும் இல்லை, அதே சமயத்தில் உடனேவும் எனக்கான பதில் வந்து கிடைக்கவே இல்லை. டிலேயிங் நாட் ஹரியிங் நாட், அவசரமுமே இல்லை, அந்த அளவுக்கு வந்து காமாகவே இருக்குது எல்லா சூப்பர்ஸ்டிஷியஸுமே அப்படின்ற மாதிரி. விஸ்பர்டு மீ த்ரூ த நைட் அண்ட் வெரி பிளெயின்லி பிஃபோர் டே பிரேக். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு முணுமுணுத்தல் மூலமாவது தெரிஞ்சிக்கலாம். லிஸ்ப்டு மீ த லோ டெலிஷியஸ் வேர்டு டெத் அண்ட் அகெயின் டெத் 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 டெத். Hissing melodious, neither like the bird nor like my aroused child's heart. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டெத் அப்படின்ற வேர்டு வந்து 10 times வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். Who knows if they ask how many times that the word death is repeated means 10 times. But edging near as privately for me, rustling at my feet, creeping thence steadily up to my ears and laving me softly all over, death, 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 death. Which I do not forget, but fuse the song of my dusky demon and brother. ஸோ இது எல்லா விஷயத்தில் இருந்தும், இந்த பெயினில் இருந்தும், மேங்குஷில் இருந்தும், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முடிவே இல்லாத அந்த என்லெஸ்லி கடல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா, அந்த ஸ்வீட்டஸ்ட் வேர்டு என்னன்னா டெத்து மட்டும்தான். அது ஒன்று தான் வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஆத்தர் சொல்கிறாரு. That he sang to me in the moonlight on Paumanok's grey beach with the 1000 responsive songs at random அப்படின்னா ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்று ரேண்டமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. My own songs awaked from that hour and with them the key, the word up from the waves. அது வந்து அந்த அலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய வார்த்தைக்கு நடுவே அது வந்து ஒரு கீ மாதிரி. எது அந்த டெத் அப்படின்ற கூடிய அந்த ஸ்வீட் வேர்டு, the word of the sweetest songs and all songs. எல்லா பாடல்களையுமே விட அந்த பர்டிகுலர் வார்த்தையானது வந்து ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்காமா. that strong and delicious word which again the same meaning with different ideas, creeping to my feet or like some old crone rocking the cradle swathed in sweet garments bending aside. ஸோ அட் லாஸ்ட் அவருக்கு கிடைக்கக்கூடிய பதில் அது ஒன்று தான். த sea whispered me. அந்த கடல் வந்து என்ன பண்ணுதான், முணுமுணுத்து சொல்லுதான், இதுக்கு உனக்கான பதில் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த poetic லைன்ஸ் மூலயமா ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.